வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க ஜித்தன். ஒரு பெரிய அடையாளமாக இவங்களோட பேருக்கு முன்னாடி இருக்குது. 16ஆம் தேதி 16வது வருஷம் தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்னொரு பெரிய அடையாளம் சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி சாரோட பையன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அடையாளம். இன்னைக்கு ஒரு புதிய படத்தோட பூஜையோட நம்ம ஜித்தன் ரமேஷை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்ஸ் அலாட். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நிறைய படங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், ஆனால் ரொம்ப செலக்டிவாக பண்ணுறீங்களா? எதனால் அப்படி? இல்லை, முன்னாடி பண்ண தப்பு இப்போ மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் செலக்டிவாக தான் பண்ணிருந்தோம். ஏன்னா முன்னாடி ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இது மீன்ஸ் 2 வருஷமாக நிறைய படங்கள் வந்தது, ஆனால் எனக்கு சரியாக படலை அந்த எதுவுமே. ஸோ இந்த படம் அந்த கருத்தை சொல்லும் போது நல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லர் இப்போ இருக்கிற ஜானரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்ததுனால ஆமான்னு சொல்லியிருக்கேன் இந்த படத்துக்காக. ஹிடன் கேமரா என்ன ஸ்பெஷல்? இப்போ கரண்ட்ல நடக்கிற சிச்சுவேஷன் நிறைய நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொசைட்டிக்கு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? எப்படி என்ன மாதிரி கதை? அதான் டேரக்டர் சொன்னார், இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். ஆனால் நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதோ அதுதான் படத்தோட கதையே. நம்ம ஃபஸ்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணாலும் மறுபடியும் வராது. ஸோ அதுதான் அந்த படத்துலேயே நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இல்லை அந்த மாதிரி இல்லை, நல்லா. ஆனால் மீன்ஸ் ஹிடன் கேமரா அதனால மீன்ஸ் யார் தப்பு பண்ணுறாங்களோ அந்த ஹிட்டனில் தான் தெரியும். அது மீன்ஸ் யாருமே ஸ்ட்ரெயிட்டாக விஷுவலாக தெரியாது. தப்பு பண்ணுறது அது பின்னாடி வேலையாக அவங்களுக்கு. இப்போ தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தப்பு பண்ணுறது தான் அந்த ஹிடன் கேமரா படம் பேர். ஸோ எப்படி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் படத்தோட இதே ஸ்டோரி. பிக் பாஸ் வந்த பிறகு எப்படி இருக்கு வரவேற்பு? என்ன படங்கள் வருது அவங்களுக்கு, எப்படி சொல்லுங்க? ஆமாம், பிக் பாஸ்லேருந்து வந்து நான் 3 படங்கள் பண்ணியிருக்கேன். ஃபரானா பண்ணியிருக்கேன், ஜப்பான் பண்ணியிருக்கேன், அண்ட் ரூட் நம்பர் 17 பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் அதுதான் நான் சொல்கிறேனே, டைம் தான் எனக்கு. டைம் மறுபடியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த டைம் வேஸ்ட் பண்ணோன்னா மறுபடியும் ஜித்தன் ரமேஷாகவே மறுபடியும் அப்படியே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மறுபடியும் இந்த செலக்டிவான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணின்னு இருக்கேன். பையனா இருக்கீங்க, நீங்க நினைச்ச ஒரு பெரிய டைரக்டரோட படங்கள்ல நடிக்க முடியும். ஏன் அந்த மாதிரி ஒரு சூழல் அமையல? அப்பாவே ப்ரொடியூசர் தானே, சொல்லுங்க. பெரிய டேரக்டர் வச்சு பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன். இப்போ தான் 99வது படம் விஷால் வச்சு நாங்கள் பண்ணின்னு இருக்கோம் இப்போது. அண்டு 100வது வந்து பெருசாக பண்ணோம். இது 100 தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறமா நாங்கள் பிளான் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணணும்னு. ஜீவாவும் சேர்ந்து படங்கள் பண்ணுறது கதைகள் வந்திருக்காங்க. கதைகள் இப்போதைக்கு சரியாக அமையல. ஆனால் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மீன்ஸ் 100வது கூட இருக்கலாம் வந்தால். அந்த 2 கதை சரி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். அதே வந்து 100வது படமாகவே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். 100வது படம் வந்து சரத்குமாரோட ஒரு படம் பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. இல்லை, இந்த டாக்ஸ் போயிருந்தது. இன்னும் மீன்ஸ் சரத்குமார் ஒன் ஆஃப் திஸ் கேரக்டர் பண்ணுறாரு படத்துக்கு. ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு அதுக்கு. நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன சார் தமிழ் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்லுவேன், அவங்கெல்லாம் இப்போ நல்லா தெளிவாக இருக்காங்க. ஆடியன்ஸ் தான் ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே அவங்க படம் எப்படி இருக்கும்னு அவங்க தெரிய வந்தது. ஸோ இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷன் ட்ரெய்லர் பார்த்தவனே மீன்ஸ் தெரிய வருது, தேட்டரில் போய் பார்க்கலாமா இல்லை ஓடிடியில் போய் பார்க்கலாமான்னு. ஸோ ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து ஓடிடிலையும் பாருங்கள், ஆனால் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அப்போ தான் சினிமா ஃபீல்டு நல்லா எனர்ஜியாக இருக்கும்னு சொல்கிறேன் நான். நிறைய வில்லன் ரோல் நிறைய எதிர்பார்க்குறாங்களா மக்கள்? வில்லனா நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா? இப்போ நிறைய பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வில்லனா கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ இன்னொரு படம் பேசின்னு இருக்கேன் நான் ஒரு பெரிய பேனரில். ஸோ வில்லனாக தான் கேட்டுருக்காங்க. ஸோ கதை இன்னும் சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக வில்லனாக வந்தாலும் எனக்கு ஓகே தான். நல்லபடியாக தான் வரும் அது. சொன்னதால இந்த கொஸ்டின் இப்போ ஹரிஷ் கல்யாண், கவின் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. மிடில் ஏஜ் நீங்கள் ஜீவா இந்த மாதிரி ஏஜ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் புதுசாக வர்றவங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்களேன். நல்ல ப்ராஜெக்ட் அமைதா? ஒரு வித டென்ஷன் இருக்கா? என்ன மாதிரி? இல்லை, டென்ஷனெல்லாம் சினிமா நல்லா ஓடுதுன்னு நல்லது தானே. ஹரிஷ் கல்யாண், கவின் இவங்கெல்லாம் நல்லபடியாக செலக்ட் பண்ணுறாங்க ஸ்டோரி. இவன் அசோக் செல்வன் இவங்கெல்லாம் நல்லபடியாக செலக்ட் பண்ணி நல்லபடியாக மீன்ஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இன்னும் பூஸ்ட், இன்னும் பழைய நடிகர்களுக்கு என்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செலக்டிவான கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட் டு தெம் யங்ஸ்டர்ஸ். அண்ட் நல்லபடியாக பண்ணுங்க மறுபடியும். தேங்க்ஸ் அலாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். அது வில்லனோ ஹீரோவோ, நான் ஜித்தன் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய அடையாளம் தமிழ் சினிமாவில் எப்பவும் இருக்கணும். எங்களுடைய விஷஸ் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். கண்டிப்பாக நான் இந்த பேரை காப்பாற்றுவேன்.